இன்னைக்கு தேர்தல்கள்ல ஜெயிக்கிறதுக்கு வெறும் பேச்சோ கோஷங்களோ மட்டும் பத்தாது. அதெல்லாம் ஒரு பகுதிதான். உண்மையான வெற்றி டேட்டாவுக்குள்ள, அதாவது தரவுகளுக்குள்ள ஆழமா மறைஞ்சிருக்கு. மக்களின் தேவைகளை நாம எவ்வளவு துல்லியமா புரிஞ்சுக்கிறோமோ அங்கதான் வெற்றி ஆரம்பிக்குது. இது அரசியல ஒரு கலையா மட்டும் பார்க்காம அத ஒரு அறிவியலா மாத்திர பயணம். அந்த அறிவியலுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜினியரிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ இந்த டிஜிட்டல் உலகத்துல கோடிக்கணக்கான தகவல்கள் வந்து போற இந்த காலத்துல ஒரு தேர்தல் வெற்றிய நிஜமாவே எப்படி முடிவு பண்றாங்க? இது வெறும் பிரச்சாரம் மட்டும்தானா, இல்ல அதுக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய மிஷின் வேலை செய்யுதா? வாங்க, அந்த மிஷின்குள்ள என்ன இருக்குன்னு நாமளே உள்ள போய் பார்க்கலாம். நம்மளோட இந்த பயணத்துல முதல்ல அந்த புது எலெக்ஷன் மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் புதுச்சேரியில இருக்கிற நெட்டப்பாக்கம் தொகுதியை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்து அங்க வாக்காளர்களோட மனசை எப்படி படிச்சாங்கன்னு ஆழமா பார்க்க போறோம். அதிலிருந்து உருவான அந்த 4 முக வியூகம் என்ன, அத களத்துல எப்படி ஒரு டிஜிட்டல் ஆட்டமா மாத்துனாங்க, கடைசியா இந்த துல்லியமான அரசியலோட உண்மையான தாக்கம் என்னன்னு நாம ஆராய போறோம். சரி, வாங்க இந்த புது எலெக்ஷன் மிஷினா என்னன்னு கொஞ்சம் பிரிச்சு மேஞ்சி பார்ப்போம். இந்த பொலிட்டிக்கல் டேட்டா இன்ஜினியரிங்கிறது ஏதோ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மட்டும் அல்ல. அது மக்களின் எண்ணங்கள், அவங்களோட தேவைகள், கோபங்கள், நம்பிக்கைகள், இது எல்லாத்தையும் டேட்டாவா மாத்தி அது மேல ஒரு வெற்றி வியூகத்தை கட்டுற ஒரு முழுமையான செயல்முறை. நம்ம இந்த பகுப்பாய்வுக்கு ஆதாரமா இருக்கிறது blueprintstrategies.ai ஒரு நிறுவனத்தோட ரகசிய உத்தி அறிக்கை. இது பொதுவா வெளியில கிடைக்கிற தகவல் இல்ல. ஒரு குறிப்பிட்ட தேர்தலுக்காக ஒரு வேட்பாளருக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு ப்ளூபிரிண்ட். இதனால திரைக்கு பின்னாடி நிஜமா என்ன நடக்குதுன்னு நம்மளால நேரடியா பார்க்க முடியும். தேரியெல்லாம் போதும், வாங்க களத்துக்கு போலாம். டேட்டா எப்படி ஒரு குறிப்பிட்ட மண்ணுல குறிப்பிட்ட மக்கள் கிட்ட வேலை செய்யுதுன்னு பாக்கறதுக்கு நாம இப்போ நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு போறோம். தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மாவை புரிஞ்சுக்கிறது தான் ஜெயிக்கிறதுக்கான முதல் படி. இதுதான் நெட்டப்பாக்கம், புதுச்சேரியில் இருக்கிற ஒரு தனி தொகுதி. இது வெறும் ஒரு நிலப்பரப்பு மட்டும் கிடையாது. இதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, ஒரு பணிப்பட்ட சமூக கட்டமைப்பு இருக்கு. ஒரு தொகுதி தனித்தொகுதி அப்படின்னா என்ன? அங்கே சமூக நீதி, பிரதிநிதித்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு இயல்பாகவே ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கும். இந்த அடிப்படை விஷயத்த புரிஞ்சுக்காம நீங்க எந்த ஒரு உத்தியையும் அங்கே கொண்டு போக முடியாது. இந்த நம்பர்ஸ பாருங்க, இது ஒரு கதையே சொல்லும். 2016ல கிட்டத்தட்ட 39% ஓட்டு வச்சிருந்த காங்கிரஸ் கூட்டணி வெறும் 5 வருஷத்துல 33% குறையுது. அதே நேரம் என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட 57% ஓட்டு வாங்கி ஒரு இமாலய வெற்றியை பதிவு பண்ணுது. இது சாதாரண தேர்தல் தோல்வி இல்ல, இது ஒரு அரசியல் நிலநடுக்கம். இவ்ளோ பெரிய சரிவு நாம ஏன் தோத்தோன்னு ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை உருவாக்குச்சு. மக்களின் மனசு ஏன் இவ்ளோ வேகமா மாறுச்சு? சரி, அந்த ரிசல்ட்டுக்கு பின்னாடி இருந்த வாக்காளர்களின் மனசை எப்படி படிச்சாங்க? இந்த இடத்துலதான் டேட்டா இன்ஜினியரிங் உள்ள வருது. மக்களின் கோபத்துக்கும் விரக்திக்கும் நம்பிக்கைகளுக்கும் ஒரு வடிவத்தை கொடுக்க முயற்சிக்குது. ஒரு நிறுவனம் தேர்தல் களத்தை எப்படி பகுப்பாய்வு செய்துன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் $1 மில்லியன் கேள்வி. தேசிய அரசியல், மாநில அரசியல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சாதாரண வாக்காளர் ஓட்டு போட போகும்போது அவன் மனசுல என்ன ஓடும்? அவரோட அன்றாட வாழ்க்கைய பாதிக்கிற உண்மையான பிரச்சனைகள் என்ன? இத கண்டுபிடிக்கிறதுலதான் ஒரு உத்தியோட முதல் வெற்றியே இருக்கு. இந்த ரிப்போர்ட் கண்டுபிடிச்ச பிரச்சனைகளை பாருங்க. எல்லாமே மக்களின் அன்றாட வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்டது. குடிநீர் தட்டுப்பாடு, வேலையில்லா திண்டாட்டம், அடிக்கடி கரண்ட் கட், மோசமான ரோடு, சரியான ஹாஸ்பிட்டல் வசதி இல்லாதது. இங்கதான் டேட்டா மக்களின் வலியா மாறுது. குடிநீர் பிரச்சனைங்கிறது வெறும் பைப்ல தண்ணி வராததில்ல, அது ஒரு குடும்பத்தோட ஆரோக்கியம், கௌரவத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த தகவல்களை வச்சு பிரச்சாரத்தோட ஸ்வாட், அதாவது பலம், பலவீனம், வாய்ப்புகள், அச்சுறுத்தல்கள் என்னன்னு பாக்குறாங்க. பலம் என்ன? வலுவான கூட்டணி இருக்கு. பலவீனம், போன எலெக்ஷன்ல வாங்கின படுதோல்வி. வாய்ப்பு, ஆளுங்க கட்சி மேல மக்களுக்கு ஒரு சோர்வு வந்திருக்கு. அச்சுறுத்தல், எதிர்க்கட்சி பணபலத்தோட இருக்கிறதும் பரப்பப்படுற தவறான தகவல்களும். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அரசியல் சாசனம் நமக்கு கருத்து சுதந்திரம் கொடுத்திருக்கு, ஆனா அதுக்கு ஒரு பொறுப்பும் இருக்கு. அடுத்தவங்களோட கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி பொய்யான தகவல்களை பரப்புறது அந்த சுதந்திரத்தோட நோக்கம் இல்ல. இந்த எல்லா அனாலிசிஸ்ல இருந்தும் ஒரு பிளான் உருவாகுது. சும்மா பிரச்சனையை மட்டும் லிஸ்ட் போடாம அதுக்கு ஒரு தீர்வு, ஒரு வெற்றி வியூகத்தை இந்த அறிக்கை முன்னாடி வைக்குது. அதுதான் இந்த 4 முக வரைபடம். இதுக்கு பேரு சதுர்முக கோட்பாடு. அதாவது 4 பக்கமும் ஒரே நேரத்துல தாக்குதல் நடத்துற மாதிரி ஒரு உத்தி. ஒரு அரசியல் கம்பேக்க, ஒரு மறுபிரவேசத்தை இன்ஜினியரிங் மூலமா வடிவமைக்கிற ஒரு முழுமையான திட்டம் இது. பிரச்சாரத்தோட சின்ன சின்ன அம்சம் கூட இதுல இருந்து தப்பாது. அந்த 4 முகங்கள் என்னென்னு பார்க்கலாம்.
ஒன்னு கதைமுகம். வேட்பாளர அந்த மண்ணோட மகளா, சமூக நீதிக்காக போராடுறவங்களா முன்னிறுத்துறது. 2வது அமைப்பு முகம். பூத் லெவல்ல இருக்கிற கட்சி அமைப்ப மறுபடியும் உயிர்ப்பிக்கிறது. 3வது வளமுகம். உள்ளூர்ல இருக்கிற பணப்பற்றாக்குறைய தேசிய கூட்டணி ஆதரவோட சரிக்கட்டுறது. 4வதா ரொம்ப முக்கியமானது தொடர்பு முகம். இது முழுக்க முழுக்க ஒவ்வொருத்தரோட மொபைல் போனை குறிவைக்கிற ஒரு நவீன பிரச்சார திட்டம். சரி, அந்த 4வது முகம் டிஜிட்டல் ஆட்டம். அத கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு அரசியல் களம்ங்கிறது வெறும் திருமுனை கூட்டங்கள்ல இல்ல, ஒவ்வொருத்தரோட கைக்குள்ள இருக்கிற போன்ல தான் நடக்குது. அந்த டிஜிட்டல் காலத்துல எப்படி ஜெயிக்கிறது? இந்த அறிக்கை சொல்ற நவீன டெக்னிக்குகள் என்ன? ரிப்போர்ட்ல இருந்து ஒரு வரிய பாருங்க. வாட்ஸ்அப் வாய்ஸ் பாட்ஸ், தமிழ் ஆடியோ ரீல்ஸ், மீம்ஸ், இதுதான் இன்னைக்கு மக்கள் பேசுற மொழி. டெக்னாலஜிய பயன்படுத்துறது மட்டும் இங்க விஷயம் இல்ல, மக்களின் மொழியில அவங்களுக்கு பிடிச்ச வடிவத்துல நேரடியா அவங்க கிட்ட போய் சேர்றதுதான் விஷயம். இந்த டிஜிட்டல் உத்திய செயல்படுத்த அவங்க டூல்கிட்ல என்னெல்லாம் இருந்துச்சு பாருங்க. ஸ்கூட்டர்ல போற மொபைல் பிரச்சார குழுக்கள், ஊர் பெரியவங்கள வச்சு நடத்துற வாட்ஸ்அப் குழுக்கள், தினமும் போற வாய்ஸ் நோட்ஸ், ஈஸியா புரியிற மீம்ஸ், உள்ளூர் பிரச்சனைகளை பத்தி பேசுற சின்ன சின்ன ஆடியோ ரீல்ஸ், வேட்பாளரோட நேரலை கேள்வி பதில் நிகழ்ச்சிகள்னு எல்லாமே வாக்காளரை நேரடியா தொடறதுக்கு தான். அந்த ஊர் பெரியவங்கள வச்ச வாட்ஸ்அப் குழுங்கிறது பாரம்பரியத்தையும் டெக்னாலஜியையும் இணைக்கிற ஒரு புத்திசாலித்தனமான ஐடியா. சரி, நாம இப்ப நம்ம ஆய்வோட கடைசி பகுதிக்கு வர்றோம். இவ்ளோ துல்லியமா, இவ்ளோ டேட்டாவோட திட்டம் போட்டு அரசியல் பண்றதோட பெரிய இம்பாக்ட் என்ன? இது தேர்தல்களை எப்படி மாட்டுது? இதுதான் முக்கியமான மாற்றம். தேர்தல் வந்தா மட்டும் வேலை செய்யற காலம் போய் இப்போ அரசியலுங்கிறது 365 நாளும் நடக்கிற ஒரு டேட்டா ஆபரேஷனா மாறிடுச்சு. இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சா நாளைக்கே அடுத்த தேர்தலுக்கான டேட்டா சேகரிப்பு ஆரம்பிச்சிடும். இது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு. நிறுவனம் இத பொலிட்டிக்கல் நியூரல் ஓஎஸ்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு தொகுதிக்கு ஒரு டேஷ்போர்டு மாதிரி. வேட்பாளர் வந்து மக்கள் தொடர்பு, பெரிய கூட்டங்கள்னு தலைமை பண்புகள்ல கவனம் செலுத்தலாம். அதே நேரம் எம்எல்ஏ ஏஜென்ட்னு ஒருத்தர் டேட்டாவை வச்சு ஒவ்வொரு பகுதியிலும் என்ன செய்யணும்னு துல்லியமான அரசியல் வேலைகளை பார்த்துப்பார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த முழு ரிப்போர்ட்டுமே கடைசியில ஒரு 19 நிமிஷ டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தான். அதாவது இந்த சிக்கலான உத்திகள் எல்லாம் வெறும் பேப்பர்ல இல்லாம ஒரு எளிய உணர்வுபூர்வமான கதையா வேட்பாளருக்கும் தொண்டர்களுக்கும் சொல்லப்படுது. இங்கேதான் இந்தியாவின் புதிய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தோட முக்கியத்துவம் வருது. இவ்ளோ தகவல்களை சேகரிக்கும் போது ஒவ்வொரு தனிநபரோட தனி உரிமையையும் மதிக்கணும். அவங்க சம்மதத்தோட தான் அதை பயன்படுத்தணும். இது வெறும் சட்டக்கடமை இல்ல, ஒரு தார்மீக பொறுப்பு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு ஓட்டும், ஒவ்வொரு கருத்தும், ஒவ்வொரு விருப்பமும் ஒரு டேட்டா பாயிண்ட் ஆனா குடிமக்களை நம்மளோட பங்கு என்ன? நாம வெறும் டேட்டாவா, இல்ல இந்த ஜனநாயகத்தோட உண்மையான உரிமையாளர்களாங்கிறத நாம தான் முடிவு செய்யணும். மக்களை மையமாக கொண்ட தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai நிறுவனத்தை mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.